إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கியவர்கள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலம் எல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, கடந்த சில வாரங்களாக கல்பு என்று சொல்லக்கூடிய உள்ளம் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாம் பார்த்து வந்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமான உள்ளமாக கல்புன் சலீமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இனி அன்பான பெருமக்களே, தீன் சம்பந்தமாக சில செய்திகளை நாம் முறையாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு கோட்பாடுகள், ஒரு சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. நம்முடைய தீன் எது? தீன் என்றால் அதற்கு தமிழிலே மார்க்கம் என்று சொல்லுவோம். நம்முடைய மார்க்கம் எது? நம்முடைய தீன் எது? சாதாரணமாக நாம் சொல்லுவோம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்று நாம் சொல்லுவோம். இஸ்லாம் என்பது தீனுடைய ஒரு பகுதி. ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொன்னால் நன்றாக புரியும். அன்பான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். நீண்ட ஒரு ஹதீஸ். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். திடீரென ஒரு மனிதர் வருகிறார். இது தலா அலைனா ரஜுலுன், தலாங்கிற வார்த்தை திடீர்னு வரார். திடீரென்று ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் பார்த்தால் ஆடையை பார்த்தா வெண்மையான ஆடை, துவில் ஆடை உடுத்திருக்கிறார். ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்றாங்க. இந்த ஹதீஸுக்கு ஹதீஸே ஜிப்ரீல் என்றும் சொல்லப்படும், ஹதீஸே இஹ்சான் என்றும் சொல்லப்படும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதர் வருகிறார். திடீர்னு வர்றார். அவருடைய உடையை பார்த்தால் வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது, துவில் போன்று வெள்ளை. தலை முடியெல்லாம் கடுமையான கருமை நிறம் கொண்ட முடி, கொஞ்சம் வெள்ளை அப்படிலாம் இல்லை, கண்ணகரேன்னு இருக்குது முடி. ட்ரெஸ்ஸு வெள்ளை வெள்ளேன்னு துவில் போன்று இருக்கிறது. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர் வலா யஅரிஃபு மின்னா அஹதுன். ஏன்னா அந்த மனிதர் யாருன்னே தெரியல. சரி, உள்ளூர்காரராக இருப்பாரான்னு பார்த்தா உள்ளூர்காரர் மாதிரியும் தெரியல. மதீனாவாசியாக இருக்கிறாரா அல்லது மக்காவாசியாக இருப்பாரா? ஆனால் உள்ளூர்காரரான்னு பார்த்தா உள்ளூர்காரர் என்பதற்குண்டான எந்த சாயல் அடையாளமும் இல்லை. ஏன்னா எங்களில் யாருக்குமே அவரை தெரியல. உள்ளூர்காரராக இருந்தால் ஒரு ஆளுக்கு தெரியாட்டா இன்னொரு ஆளுக்காவது தெரியும் இல்லை. ஆனால் இருந்த சஹாபாக்களில் யாருக்குமே அந்த மனிதரை தெரியல. சரி, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாரோ, வெளியூர்காரராக இருக்கலாம்,
அப்படின்னு பார்த்தா லா யுரா அலைஹி அசரு சஃபர், பிரயாணத்தினுடைய எந்த அடையாளங்களும் அவர்கிட்ட இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது நம்ம ட்ரெஸ் எல்லாம் நல்ல முறையில் ரெடி பண்ணி தலையெல்லாம் வாழ்ந்து நம்ம கிளம்புவோம். ஒரு ஊருக்கு நாம் போய் இறங்கணும்னு வைங்க, சட்டை கொஞ்சம் கசங்கி இருக்கும், கொஞ்சம் ஏதாவது அழுக்குப்பட்டிருக்கும், முடியல ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், முகத்தில் கொஞ்சம் சேஞ்சிங் இருக்கும். வீட்டிலிருந்து நம்ம கிளம்பும் பொழுது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தோமோ ஒரு ஊருக்கு போனதற்கு பிறகு அதே லெவல் இருக்காது, ஏதாவது சம் சேஞ்சஸ் இருக்கும். சரி, அப்படி ஏதாவது வெளியூரிலிருந்து வந்தவராக இருப்பாரோ, வெளியூருக்காரராக இருப்பாரோன்னு பார்த்தா அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. உள்ளூர்காரரும் இல்லை. சரி, வெளியூருக்காரராக இருப்பாருன்னு பார்த்தா முகமும் பளபளன்னு பிரகாசமாக இருக்குது, ட்ரெஸ்ஸும் அவ்வளோ பளபளப்பாக இருக்குது, முடியும் கலையாமல் அப்படி இருக்குது, முகத்திலையும் எந்த ஒரு பிரயாணத்தினுடைய டயர்டு எதுவுமே இல்லை. வந்தார், சலாம் சொன்னார், நேர ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். நேர ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார். எங்களுக்கு எல்லாம் பயம், வந்தவர் யாருன்னு தெரியல. நேர வந்தவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல தாம் முட்டோடு அவர் முட்டையை வைத்து சேர்த்து வைத்து உட்கார்ந்து கொண்டார். எங்களுக்கு என்ன பையன், அந்த மனுஷர் யாருன்னு தெரியல, ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுக்கு விரோதியா இருப்பாரோ அல்ல, ஏன்னா அன்றைய காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டம், இஸ்லாத்திற்கு விரோதியாக யாரும் வந்திருப்பாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் இடையூறு கொடுப்பதற்காக வேண்டி வந்திருப்பாரோ என்றெல்லாம் பலவிதமான சிந்தனைகள் ஓடுது. இப்படி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதர் வந்தாரு. வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல உட்கார்ந்து, யா முஹம்மதே, யா ரசூலுல்லாஹ்னு கூட இல்லை, யா முஹம்மதே அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம்னா என்ன என்று எனக்கு சொல்லித்தாருங்கள்னு கேட்கிறார். வந்தவர் என்ன கேட்கிறாரு, இஸ்லாம்னா என்ன எனக்கு சொல்லித்தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாம்னா என்ன, அந்த ஷஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லணும், வ துகீமுஸ் ஸலா, தொழுகணும் கரெக்டாக, நோன்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய இஸ்லாம். வந்த மனிதர் இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம்னா என்னன்னு சொல்றாங்க. சொன்னதற்கு பிறகு இந்த மனிதர் சதக்த, ஆமா கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிறார். கேட்கிறது இவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதற்கு பிறகு சதக்த, ரொம்ப கரெக்டா சொல்றீங்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅஜபுனா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. முதல்ல இவரே எங்களுக்கு புரியாம இருக்குது, இவரே யாருன்னு தெரியல, எங்களுக்கு புரியல. அதுல அடுத்து இன்னும் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மனுஷன் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கும் பொழுது நாயகம் பதில் சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்லணும், அப்படியா இஸ்லாம் பத்தி நல்ல ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லணும். அவர் ஆமா உண்மையா சொல்றீங்கன்னா அப்ப தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறாரா, அப்படித்தான் அர்த்தம். எங்கள்கிட்ட நீங்க ஒரு விளக்கம் என்கிட்ட கேட்குறீங்கன்னா, ஒரு சட்டம் கேட்குறீங்கன்னா, அந்த சட்டத்தை நான் உங்களுக்கு சொன்ன உடனே அப்படியா சரிங்க, அது இந்த சட்டம் எனக்கு ரொம்ப நாளாக குழப்பமா இருந்துச்சு, எனக்கு தெரியாம இருந்தது, இப்போ நீங்க அதை கிளியர் பண்ணி வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருத்தமா இருக்கும். ஒரு சட்டத்தை என்கிட்ட கேட்குறீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுத்து கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னா அப்போ என்ன டெஸ்ட் பண்ண வந்திருக்கிறியா என்ன, இல்லை மார்க்கம் உனக்கு தெரியாம என்கிட்ட கேட்க வந்திருக்கிறியா, அல்லது எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது விளங்க வந்திருக்கிறியா? அப்படி ஒன்று இருக்கு, இல்லை ரெண்டு இருக்குது. ஒன்று உனக்கு தெரியாம என்கிட்ட கேட்க வந்தது ஒன்று இருக்குது, அல்லது எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்குது. இப்போ நீ எந்த லிஸ்ட்ல வந்திருக்கிற? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவரா கேள்வி கேட்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்குறாங்க, சதக்த, கரெக்டா சொன்னீங்கிறாரு. என்ன இது எதுல சேர்க்கிறதுன்னு தெரியல. அடுத்த கேள்வி, அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள், ஈமானை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று இரண்டாவது கேள்வியாக அந்த மனிதர் கேட்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் என்ன, அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். இதெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, மக்தபுல ஒவ்வொரு கேட்டிருப்போம். ஈமானே முஜ்மல், ஈமானே முஃபஸ்ஸல்லாம் நம்ம படிச்சிருப்போம் மக்தபுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான்னா என்ன, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, அவனுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வது, அவனுடைய ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்வது, அதுபோன்று மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வது, நன்மை தீமை யாவும் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரமே நடக்கிறது என்பதை கொண்டு ஈமான் கொள்வது, மௌத்துக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோம் என்பதை கொண்டு ஈமான் கொள்வது என்ற விளக்கத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அதே மாதிரி சதக்த, கரெக்டா சொன்னீங்கிறார்.
ஏற்கனவே முதலாவது இஸ்லாத்தை பற்றி கேட்டார் அந்த மனிதர், இரண்டாவது ஈமானை பற்றி கேட்டார். நாயகம் பதில் சொன்னதற்கு பிறகு மூணாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அஹ்பிர்னி அனில் இஹ்சான், அஹ்பிர்னி அனில் இஹ்சான். பொதுவாகவே நமக்கு இந்த ரெண்டும் தான் தெரியும். மூணாவது ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்ச மக்கள் ரொம்ப குறைவானவர்கள். 2 சப்ஜெக்ட் தெரியும், இஸ்லாம்னா என்னன்னு தெரியும், ஈமான்னா என்னன்னு தெரியும். மூணாவது ஒரு கேள்வியை வந்த மனிதர் கேட்கிறார், அஹ்பிர்னி அனில் இஹ்சான். இஹ்சான்னா என்ன சொல்லித்தான். இஹ்சான் என்றால் என்ன? சாதாரணமாக இஹ்சான் என்பதற்கு நம்ம அர்த்தங்கள் பார்த்தால் உபகாரம் செய்யக்கூடியவன் அர்த்தம் வரும். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எந்த கூலியிலையும் குறை வைக்க மாட்டான். இஹ்சான் சொன்னா உபகாரம் செய்வது. ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். இஹ்சானுக்கு சாதாரணமான அர்த்தம் என்னன்னா ஒருவருக்கு உதவி செய்யறதுக்கு பேர் தான் இஹ்சான். அதை தாண்டி இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அந்த கேள்வியை தான் வந்த மனிதர் கேட்கிறார், அஹ்பிர்னி அனில் இஹ்சான். இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி தந்தீர்கள், ஈமான் என்றால் என்று சொல்லி தந்தீர்கள், மூணாவது இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஹ்சான்னா என்னன்னு தெரியுமா? இஹ்சான்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும். எந்த நிலையில் வணங்க வேண்டும் என்றால் அவனை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம டெய்லி அல்லாஹ் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த லெவல்ல வணங்குறோமான்னு நம்ம யோசிக்கணும். அல்லாஹ்வை நம்ம ஒரு 5 வேளை நம்ம கரெக்டாக வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். 70 வருஷமா வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். 50 வருஷமா அல்லாஹ் வணங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாயகம் எந்த விதத்தில் வணங்க சொன்னார்களோ அந்த விதத்தில் நம்முடைய வணக்கம் இருக்குதாங்கிறத நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அபுதல்லாஹ, அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும். அன்னக தராஹு, அவனை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்கணுமா? ஹதீஸ் அன்பான பெரும், இது லைஃபு பலகீனமானதல்ல, சஹீஹான ஹதீஸ். அது சஹீஹான ஹதீஸ். அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தான் பார்க்கவே முடியாத, அல்லாஹ் பார்க்க முடியாதல்ல. லா துத்ரிக்குல் அப்சார் வ ஹுவ யுத்ரிக்குல் அப்சார். அல்லாஹுவை எந்த பார்வையாலும் பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹ் எல்லாரையும் பார்ப்பான். குர்ஆன் தெளிவா சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பார்க்க முடியலையே. இப்போ அல்லாஹுவை இந்த உலகத்தில் பார்ப்பது என்பது முடியாத ஒன்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுவை நீ வணங்கணும். எப்படி வணங்க வேண்டும் என்றால் அவனை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். எப்படி அவனை பார்ப்பது போன்று வணங்குறது சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், ஃபஇல்லம் தகுன் தராஹு, அப்படி அவனை நீ பார்ப்பது போன்று உன்னால் வணங்க முடியவில்லை என்றால் ஃபஇன்னஹு யராக், அவன் என்ன பார்க்கறாங்கிற உணர்வோடு வணங்குன்றாங்க ஸல்லல்லாஹு. இதான் இஹ்சான். இஹ்சான்ல 2 விஷயம் தான். இஸ்லாம் எடுத்துக்கொண்டா கலிமா, தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ்ஜி, 5 விஷயம் இஸ்லாத்துல இருக்குது. ஈமானை பொறுத்தவரை அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டது, மலக்குமார்கள், வேதங்கள், ரசூல்மார்கள், அது போன்ற மறுமை நாள், நன்மை தீமையா, இதெல்லாம் 6-7 விஷயங்கள் இருக்கு. இஹ்சான்ல 2 விஷயம்தான். ஒன்று நீ அவனை பார்க்கணும், அல்லனா அவன் உன்னை பார்க்கணும். இப்படிதான் வணக்கமே. அல்லாஹுவை நீ வணங்குவதாக இருந்தால் எந்த வணக்கங்களை எடுத்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் தக்பீர் கெட்டுறீங்களா, அவனை நீங்க பார்க்கறது போன்று வணங்க வேண்டும். எப்படி வணங்குறது? அவனை பார்க்கறது போன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த லெவலுக்கு உங்களால போக முடியவில்லை என்றால், அல்லாஹுவை பார்ப்பது போன்று வணங்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியவில்லை என்றால், அப்படி முடியாத ஒன்றாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்றாங்க? முடியாத ஒரு காரியத்தை சொல்லுவாங்களா? எது இம்பாசிபிளோ அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. முடியும் என்பதனால்தான் நான் சொல்றாங்க, அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அப்படி வணங்கக்கூடிய அந்த அந்தஸ்தை நீ எத்தவில்லை என்றால் ஃபஇன்னஹு யராக், அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த உணர்வோடு. இதுதான் கல்பு சம்பந்தப்பட்ட தொழுகை. அன்பான பெருமை, இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் பேசணுமே, அல்லாஹ் என்ன பார்க்கிற மாதிரி வணங்குறது, அல்ல அல்லாஹ்வை நாம் பார்க்கறது மாதிரி வணங்குறது என்பது அது உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வணக்கம் நமக்கு வரும். இப்போ நம்மெல்லாம் தொழுகையில தக்பீர் கெட்டோம்னா சிந்தனையெல்லாம் எங்கெங்கெல்லாமோ செதுருது, எங்கெங்கெல்லாம் பிடிச்சி இழுத்து வைக்க வேண்டியிருக்குது.
ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தொழுகையாக ஆக வேண்டும் என்றால் ஒன்று நீ அவனை பார்க்கறது மாதிரி தொழுகணும், அல்லது அவன் உன்னை பார்க்கிறாங்கன்னு உணர்வுலையாவது தொழுகணும். இதை இமாம்கள் ரொம்ப வித்தியாசமாக சொல்வார்கள். அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அவனை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும் என்றால் அது மகாமே முஷாஹதா என்று சொல்வார்கள். அவன் என்னை பார்க்கிறான் என்று வணங்குவது மகாமே மர்த்தபத்தே முராகபா என்று சொல்வார்கள். சரி, நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்படியும் மார்க்கத்தில் சில செய்திகள் உண்டு. பண்பான பெருமக்களை, முதலாவது இஸ்லாத்தை பற்றி கேட்டார் வந்த மனிதர், இரண்டாவது ஈமானை பற்றி கேட்டார், மூணாவது இஹ்சானை பற்றி கேட்டார். 3 விஷயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னதற்கு பிறகு நான்காவதாக ஒரு கேள்வி கேட்டார் வந்த மனிதர், ஃபஅக்பிர்னி அனிஸ்ஸா, மறுமை நாள் எப்போ வரும் அதையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிட்டார் மனுஷன். மறுமை நாள் எப்போ வரும் கொஞ்சம் சொல்லுங்க, எந்த டேட்டில் வரும், எப்போ வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அதை பற்றி நம்ம வெளியே சொல்லக்கூடாது இல்லையா, அது தெரிஞ்சது அல்லாஹ் மட்டும்தான் தெரிந்தவனாக, மல் மஸ்ஊல் அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயிலி, கேட்ட உங்களுக்கே நன்றாக தெரியும். சொல்ல அழகான பதில் சொல்றாங்க. மறுமை நாளை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க, எப்போ வரும் என்று கேட்குறீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், அது அல்லாஹுவை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியாது. வறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அது சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அந்த கேள்வியை கேட்குறீங்களா, தெரிஞ்சுக்கிட்டே அந்த கேள்வியை கேட்கிறீர்களா என்று கேட்ட உடனே டக்குன்னு ஜம்ப் ஆயிட்டாங்க. சரி, அதுதான் சொல்ல மாட்டீங்க, ஒன் அமாராத்திகா, வறுமை நாள் எப்பொழுது வரும் என்று நீங்கள் சொல்லாவிட்டாலும் அதற்குண்டான சில சிம்டம்ஸ், அடையாளங்களை சொல்லுங்கன்றாங்க. அந்த மனிதர் மறுமை நாள் எப்பொழுது வரும், 2050 வருமா அல்லது 3000 வருமா, எந்த மாசத்துல எந்த நாள்ல வரும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லாவிட்டாலும் அதனுடைய அடையாளங்களை கொஞ்சம் சொல்லுங்க. மறுமை நாள் வருவதற்குண்டான சில அடையாளங்களை சொல்லுங்க. அது நிறைய அடையாளங்கள் இருக்குது. அலாமத்தே குபுரா, அலாமத்தே சுகுரா, பெரிய அடையாளம், சிறிய அடையாளம்லாம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி ஹதீஸுகளில் வரும், பிறகு நம்ம பேசுவோம். இந்த ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2-3 அடையாளத்தை சொன்னாங்க. மறுமை நாள் வருவதற்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளம் அன்தலிதல் அமத்து ரப்பதகா, ஒரு அடிமை எஜமானனை பெற்றெடுப்பாள். என்ன விளக்கம் எழுதுறாங்க இதுக்கு இமாம்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம். அன்தலிதல் அமத்து, ஒரு அடிமை எஜமானனை பெற்றெடுப்பாள். அடிமையை தானே பெற்றெடுப்பா, எப்படி எஜமானுக்கு பிறந்த புள்ள எஜமானனா இருக்கும், அடிமைக்கு பிறந்த புள்ள அடிமையா தான் இருக்கும். ஆனால் ஒரு அடிமை ஒரு எஜமானனை பெற்றெடுப்பால் என்பதற்கு பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் பெரும்பாலான இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, மறுமை நாள் வருவதற்குண்டான முக்கியமான அடையாளங்கள் என்னன்னா, பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை ஆதிக்கம் செய்வார்கள். அன்தலிதல் அமத்து, ஒரு அடிமைன்னா தாயை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தாய் பெற்றெடுப்பால் ரப்பதகா, தனக்கு மகளான எஜமானனை பெற்றெடுப்பால். வளர்ந்து இவ பெருசா மகள் ஆளானதற்கு பிறகு பெற்றோர்கள் இவங்களுடைய சப்போர்ட்ல இருக்கும் பொழுது இவ ஆர்டர் போடுவாங்க. யாரு? எப்படி ஒரு எஜமான் ஒரு அடிமைக்கு ஆர்டர் போடுவாளோ அதே மாதிரி பெரும்பாலான பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோர்களை தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்ற மாதிரி செய்யணும், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியை கொண்டு சொந்த சம்பாத்தியத்தை கொண்டு வாழ்ந்து இவங்களெல்லாம் வளர்த்து உருவாக்குனதுக்கு பிறகு இன்னைக்கு அந்த சில பிள்ளைகள் பெற்றோர்களை தான் கையில வச்சு தான் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் கேட்கணும். ஏங்க போனீங்க, ஏன் அதை செஞ்சீங்க, இவங்க ஆர்டர் போடுறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் அது மறுமை நாளுக்குரிய அடையாளம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் பெரும்பாலான இடங்கள்ல நடக்குது. பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆர்டர் போடுவாங்க, இவங்க சொல்ற மாதிரி பெற்றோர்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை விட்டு நமது பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகள் கடைசி வரை பிள்ளைகளாகவே இருக்க வேண்டுமே தவிர நமக்கு எஜமானனாக அவர்கள் ஆகிவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளம், முதல் அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, கரெக்டாக சொன்னாப்பா உன் வாயில சீனியை போடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இருந்தாங்கன்னா டன்னா சீனியை வாயில போடணும் சொல்லுவாங்க. ஏன்னா மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல என்னென்ன சொன்னாங்களோ கிட்டத்தட்ட 90% மேல அவ்வளவுமே ப்ரூஃப் ஆயிடுச்சு, எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அடையாளங்களை சொன்னார்கள், பிற்காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அத்தனையும் நடந்துகிட்டே தான் வருது. இன்னும் சில முக்கியமான சில பெரும் அடையாளங்கள், தஜ்ஜால் வருவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவது, யஜூஜ் மாஜூஜ் வருவது, தாபத்துல் அர்து வருவது, சில முக்கியமான பெரிய அடையாளங்கள் மட்டும்தான் பெண்டிங்ல இருக்குது. அதை தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்காவாசி அடையாளங்கள் எல்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த வந்த மனிதர் கேட்டாரு, மறுமை நாளுடைய அடையாள பத்தி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஒண்ணு. அடுத்து சொன்னார்கள், அந்தரல் ஹுஃபாத்தல் உராத்த அல் ஆலத்த ரியா அஷ்ஷாஇ யததாவலூன ஃபில் புனியான். மறுமை நாளுடைய அடையாளங்களில் இதுவும் ஒரு அடையாளம், நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு பைசாக்கு வழி இல்லாத, ஒரு ஆடை கூட உடுத்துவதற்கு பணம் இல்லாத, ஃபகீரான, ஆக ஏழை, காலில் செருப்பு போடுறது கூட வாங்குறதுக்கு கூட காசு இல்லாதவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் பெரும் பெரும் கட்டடங்களை எல்லாம் கட்டுவார்கள். செல்வந்தர்கள் தான் பெரும் பெரும் வீடுகளை கட்டுவார்கள் என்ற நிலை மாறி, செல்வம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் தான் வீடுகளை கட்டுவார்கள் என்ற நிலை எல்லாம் மாறி, கடைசியில் ஒரு வேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத, ஒரு காசு கொடுத்து வாங்கி செருப்பு போடுவதற்கு கூட வழி இல்லாத, காசு கொடுத்து ஆடை வாங்கி போடுவதற்கு கூட வழி இல்லாத பஞ்ச பரதேசிகள் எல்லாம் யததாவலூன ஃபில் புனியான், பெரும் பெரும் கட்டடங்களை கட்டுவார்கள். சாதாரண ரோடு கூட்டுறவங்க பார்த்தா ஐபோன் வச்சிருக்கிறான், மிஸ்கின் பிச்சைக்காரன் ஐபோன் வச்சிருக்கிறான், ஐபோன் 12 ப்ரோ வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்னென்ன சொன்னார்களோ அத்தனையும் இப்பால் பார்க்க முடிகிறது. ஹைர், அன்பான பெருமக்களே, இப்படி வந்த மனிதர் இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார், ஈமானை பற்றி கேட்கிறார், இஹ்சானை பற்றி கேட்கிறார், மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி கேட்கிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். வந்தவர் எஞ்சாரு, போய்கிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வந்தாரு, கேள்வி கேட்டாரு, போய்கிட்டே இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபலபிஸ்து மலியன், நான் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வந்தது யாரு, மனுஷன் யாருன்னு தெரியல. அவர் வாட்டில் வந்தாரு, கேட்டாரு, கேள்வி கேட்டாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. யார் இவர், எதுக்காக வேண்டி வந்தாரு, எதுக்கு கேள்வி கேட்டாரு, சரி அவருக்கு தெரியாததுக்காக வேண்டி கேட்டாருன்னு சொன்னா பரவாயில்லை, ஒவ்வொன்றுக்கும் சதக்குத்தன்னு வேற சொல்றாரு, கேள்வியும் கேட்டுக்கிறாரு, ஆமா கரெக்டா சொல்றீங்கன்னு வேற சொல்றாரு, அப்புறம் எதுக்கு இவர் வந்தாரு? இதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டாக என்னை கூப்பிட்டு, உமரே, இந்த வந்துட்டு போனார்ல அவரை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வாங்கன்றாங்க. அவங்ககிட்ட வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போனார்ல அவரை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வாங்க என்று சொன்னவுடன் சில சஹாபாக்கள்லாம் எழுந்து அங்கங்கே தேடுறாங்க. வேறு சில ஹதீஸ்களில் வருது, போய் 4 பக்கமும் தேடிட்டு வந்து சொன்னார்கள், யாரை சொல்லலாம், வந்த மனுஷர் எங்கே போனார்னே தெரியல, எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல, இப்போதான் வெளியே போனார், கிட்டத்தட்ட போனால் கூட 4 சஹாபாக்கள் தூரத்தில் போனால் பிடிச்சிடலாம், ஆனால் தேடனா ஆளை கிடைக்கல, எங்கே போனாருன்னு தெரியவில்லை என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தது யார் தெரியுமா, ஃபஇன்னஹு ஜிப்ரீல்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தது ஜிப்ரீல். உங்களுடைய பார்வையில் அவர் மனிதராக தோற்றம் அளித்தாலும் வந்தது யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில சமயங்களில் அசல் தோற்றத்திலையும் வருவாங்க, சில சமயங்களில் மனிதருடைய தோற்றத்திலையும் வருவாங்க. இப்பொழுது இந்த மனிதருடைய தோற்றத்தில் வந்து கேள்வி கேட்டு பதிலெல்லாம் வாங்கிட்டு போனார வந்தவர்கள் ஃபஇன்னஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஏன் வந்தார்கள்? அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றியும் ஈமானை பற்றியும் இஹ்சானை பற்றியும் மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய வந்துட்டு போனாங்க. இல்லை இல்லை இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு இஸ்லாம், ஈமான், இஹ்சானை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவும் இல்லை, கேள்வி கேட்கவும் இல்லை. ஜிப்ரீல் வந்தார்கள், கேள்வி கேட்டார்கள். ஏன் தெரியுமா? அதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும். அவர்கள் வந்து இந்த கேள்வி பதிலை ஏற்படுத்தியதே உங்களுக்கு தீனை கற்றுக் கொடுப்பதற்காக, நீங்க மார்க்கத்தை புரிவதற்காக வேண்டி. நீங்கள் தீன் என்றால் என்ன, நம்ம விளங்க வேண்டிய வாசகம், லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டிதான் இப்படி என்கிட்ட வந்து இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கிற மாதிரியும் நான் பதில் சொல்ற மாதிரியும்
இப்படி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் விளங்க வேண்டிய தீன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்பான பெருமக்களை, நம்முடைய தீன் எது? இஸ்லாம், ஈமான், இஹ்சான். சில ஹதீஸுகள்ல தக்வா, தௌஹீத். நம்முடைய தீன் என்றால் 5 விஷயங்களை பொதிந்திருக்கிறது. பெரும் பெரும் விஷயங்கள் எல்லாம் பயான்ல பேசுறோம், சில அடிப்படை விஷயங்கள் கூட நம்மில் பலருக்கும் தெரியாம இருக்குது. பல அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இது போன்ற ஹதீஸுகளை சேகரித்து நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்ப நம்முடைய தீன் என்று சொன்னால் 5 விஷயங்களால் உண்டானது தான் தீன். எப்படி ஒரு கட்டடத்துக்கு 4 பில்லர்கள் இருக்கணுமோ, அதே மாதிரி ஒரு தீன் என்று சொன்னால் 5 விஷயங்கள்: இஸ்லாம், ஈமான், இஹ்சான், தக்வா, தௌஹீத். இந்த 5ம் சேர்ந்ததுதான் நம்முடைய தீன். இதில் முதலாவது இஸ்லாத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி நமக்கு தெரியாத ஒன்று அல்ல. இஸ்லாத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாம் என்று சொன்னால் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டது. இஸ்லாத்தை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரிந்தாலும் அதுல சில விளங்க வேண்டிய சில செய்திகள் உண்டு. இஸ்லாம் சம்பந்தமாக விளங்க வேண்டிய சில செய்திகள் உண்டு. முதலாவது, இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம்னா என்ன? அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டது. இஸ்லாம் என்பது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டது, அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டது, அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டது தான் இஸ்லாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்வார், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் மற்ற மதங்களின் பக்கம் நம்ம திரும்பி கூட பார்க்க கூடாது. நம்முடைய மார்க்கம் இஸ்லாம், அது உண்மையான மார்க்கம், அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்வான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. என்னிடத்தில் அங்கீகாரம் பெற்ற, என்னிடத்திலே அப்ரூவல் பெற்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். எவரேனும் ஒருவர் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஒருவர் தேர்ந்தெடுக்க நாடினால் ஃபலன் யுக்பல மின்ஹு, அதனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்ட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நான் இதை சொல்வதற்கு காரணம், நம்ம எல்லாம் முஸ்லிமாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிமா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஒரே வார்த்தை சொன்னா, ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. என்கிட்ட அப்ரூவலான ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் அல்லாத வேறு எந்த ஒன்றும் உங்களிடத்தில் இருக்குமேயானால் ரிஜெக்டட் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் மட்டுமே அல்லாஹ் அங்கீகாரத்தை கொடுப்பான். அது வணக்கமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றாக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய லேபிள் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகாரத்தை கொடுப்பான். இல்லைன்னா ரிஜெக்டட் தான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், வரதீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா, வரதீத்து லக்குமுல் இஸ்லாம் தீனா. இஸ்லாத்தை நான் உங்களுக்காக நான் பொருந்தி கொண்டேன். என்னிடத்தில் பொருத்தத்தை பெற்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், என்னுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் மட்டுமே நான் அங்கீகாரத்தை கொடுப்பேன். மாற்று மதத்தவர்களை நீங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றி உங்க வாழ்க்கையில சொருகுனீங்கன்னா ரிஜெக்டட் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. பண்பான பெருமக்களை, அல்லாஹ்விடத்திலே எது ஒப்புக்கொள்ளப்பட்டதோ, அல்லாஹ்விடத்திலே எது அங்கீகாரம் பெற்றதோ அந்த ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளாக இருக்கட்டும், அத்தனை இஸ்லாத்தை ஒட்டி இருக்குதா, வெளியில இருக்குதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறோம் நம்ம சொல்றோம், ஆனால் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் அது இஸ்லாம் என்ற அந்த லேபிள்ல இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் அதை அங்கீகாரம் செய்வான். இல்லைன்னா அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து நம்மை முஸ்லிமாக ஆக்கி வைத்திருக்கிறானே, அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரிய கிருபை. அன்பான பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய சட்டங்கள், இஸ்லாம் என்பது இடையில புதிதாக தோன்றிய ஒன்று அல்ல. ஏதோ 10 ஒரு ஹஸரத்துமார்களோ அல்லது ஒரு 100 முஸ்லிம்களோ சேர்ந்து புதுசாக நமக்குன்னு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தலாம், எல்லாருக்கும் ஒரு மார்க்கம் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு புதுசாக ஏற்படுத்தலாம் என்று ஒரு 10 ஹஸரத்துமார்கள் இமாம்கள் சேர்ந்தோ அல்லது முஸ்லிம்கள்லாம் ஒரு கமிட்டியா சேர்ந்தோ புதுசாக உருவாக்குனது அல்ல. எப்போ உலகம் தோன்றியதோ, எப்போ ரப்பு இருக்கிறானோ அன்னிலிருந்து இஸ்லாம் இருக்கு. ஏன்னா இதனுடைய கிரியேட்டரே அல்லாஹ் தானே, இஸ்லாத்தை உருவாக்குனதே அவன் தானே. பண்பான பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். சில பேருக்கு அது தெரியுறது இல்லை. இந்த முத்தலாக்குங்கிற பிரச்சனைலாம் வரும் பொழுது அது மனித உரிமைகளுக்கு முரணா இருக்குதுன்னா உனக்கு சட்டம் தெரியல.
உனக்கு சட்டம் தெரியலையே தவிர அல்லாஹுடைய சட்டத்தில் எந்த குளறுபாடுகளும் இருக்காது. இஸ்லாத்தினுடைய சட்டங்களில் மக்களுக்கு எதிராக எந்த விஷயமும் இருக்காது. ஒண்ணு உனக்கு சட்டம் தெரியாம இருக்கலாம், அல்லது சட்டத்தை மக்கள் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஒண்ணு சட்டம் தெரியாம இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அது அவனுடைய குறையை தவிர இஸ்லாத்தினுடைய குறை அல்ல. அன்பான பெருமக்களை, இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எவராலும் மாற்ற முடியாத சட்டம். எந்த காலமாக ஆனாலும் சரி இஸ்லாத்தினுடைய சட்டத்தை மாற்ற முடியாது. சமீபத்திலேயே இஸ்லாத்தினுடைய சில சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தார்கள். அது இன்றல்ல நேற்றல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை மாற்றுவதற்கு ஒரு டீம் ரெடியாகும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களை எல்லாம் முறியடித்து விடுவான். இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எல்லாவற்றிற்கும் போதுமானதாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் இஸ்லாத்துல தீர்வு இருக்கும். எல்லாவற்றிற்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் சில சமயங்கள்ல கொடுக்கக்கூடிய தீர்வுகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் பிறகு நம்ம சொல்லுவோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சில சிக்கலான சட்டங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா விளக்கம் கொடுத்துட்டு போயிடுவார். இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், குர்ஆன்ல எல்லாமே இருக்குது, இஸ்லாத்துல எல்லாமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது, ஆனா அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மக்கள் தான் வேணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பான பெருமக்களே, இந்த இஸ்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறானே, நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. அன்பான பெருமக்களே, நம்ம பிறக்கும் போதே முஸ்லீமா பிறந்ததுனால என்னைக்குமே ஒரு பொருள் ஃப்ரீயா கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது. என்னைக்குமே ஒரு பொருள் ஃப்ரீயா கஷ்டம் இல்லாம லேசா கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது. நமக்கு இஸ்லாம் கிடைச்சிருக்குது, ஒரு கஷ்டமும் கிடையாது, ஒரு பைசா கூட செலவு பண்ணல. என்ன பிறக்கும் போது இமாம் பேர் வச்சிருப்பா, அவருக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துருப்பீங்க, அந்த ஒரு செலவு வேண்டாம் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு வேற இஸ்லாத்திற்குன்னு ஒரு செலவே கிடையாது. என்ன செலவு? இஸ்லாத்தினுடைய மதிப்பு யார்கிட்ட கேட்கணும்னா சஹாபா பெருமக்கள்கிட்ட கேட்டா தெரியும். கையை கொடுத்து இஸ்லாத்தை வாங்கி கொண்டார்கள், கண்ணை கொடுத்து இஸ்லாத்தை வாங்கி கொண்டார்கள், குடும்பத்தை கொடுத்து இஸ்லாத்தை வாங்கி கொண்டார்கள், தன்னுடைய சொத்து சுகங்களை கொடுத்து இஸ்லாத்தை வாங்கி கொண்டார்கள். சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள், போரில எங்களுடைய கைகள் வெட்டுப்பட்டன, எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. எங்களுடைய கண்கள் எடுக்கப்பட்டன, எங்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாகவே தெரியவில்லை. வகுதியத்து அர்ஜுலினா, எங்களுடைய கால்கள் எல்லாம் வெட்டப்பட்டது, அதெல்லாம் எங்களுக்கு பெருசா தெரியவில்லை. காரணம் பி அன்னனா முஸ்லிமுன், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், அது எங்களுக்கு போதும்தான். அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எங்களை முஸ்லீமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கண்ணு போனா என்ன, காது போனா என்ன, கை போனா என்ன, காலு போனா என்ன, அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ஒண்ணுதான் எங்களுக்கு மன நிறைவாக இருக்கிறது. அதுக்கு பதிலாக நாங்க போர்ல போய் எதை இழந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய வேல்யூ அவங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த புனிதமான இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வருவது. அல்லாஹ் அவனை முஸ்லீமா ஆக்கியிருக்கிறான்னு சொன்னால் நமக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. அதை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அது சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நாம் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து ஈமான் சம்பந்தமாக, அதுக்கப்புறம் இஹ்சான் சம்பந்தமாக, இப்படி ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் சில விளக்கங்களை நம் அடிப்படையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டால் அல்லாஹ் நம்முடைய ஈமானை மென்மேலும் அதிகப்படுத்துவான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் பரிபூர்ணமான முஸ்லிம்களாக, பரிபூர்ணமான முஃமினீன்களாக, பரிபூர்ணமான முஹ்சினீன்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆக்கியருள் புரிவானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.